பண்ணும்போது பாருங்க, இது வந்து அமெரிக்கன் கிரேப், இது வந்து ஒரு இது அது என்னது உள்ள வந்து காட்டன் காட்டன் போடும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா காற்று போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது காட்டன். இந்த காட்டனில் தான் வந்து நம்ம இது கேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த கேன் இன்னுமே கோல்டு வேணும், இன்னும் பெருசாக வேணுனாலும் இன்னும் நிறைய ரிங்கிள்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஓவராக பெருசாக இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கர்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கர்ட்டோட ப்ளவுஸ் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாக்கா இதுவும் முடிஞ்சிடும். இப்போ இதில் வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது இது பின்னு இப்போ பின்னு வேண்டாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸு எவ்வளோ நல்லா வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக போட்டு மேலேயே கூட மாட்டிக்காங்கம்மா, மேலேயே கூட மாட்டலாம். கரெக்டாக தான். இதே வந்து நம்ம ரெடிமேட்லாம் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த லேஸெல்லாம் வந்து மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒன்லி அந்த பீடு மட்டும் தெரியணும் அப்படின்ட்டு நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? போட்டு இது மேலே வந்து துப்பட்டா போட்டு ஆஃப் சாரி போட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எதுவுமே வெளியிலையும் வரல, கரெக்டாகவே லென்த் என்னம்மா? சூப்பர். முடிந்து விட்டதா? சூப்பராக இருக்குது. அந்த அது ஜிக்ஸாக் மிஷின் ஒர்க் பண்ணிடுச்சு நமக்கு. இதில் பட்ட சிரா கரெக்ட் தானே? நீங்கள் விட்டாலும் எத்தது அது அது கரெக்டு. அடுத்த ஒர்க் என்ன எடுக்கணும்? அடுத்தது ஒன்று அது போட்டுருக்கேன். அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாம் ட்ரேசிங் எல்லாம் பண்ணியாச்சுல. ஆமாம், பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணலாம். அது தெரியும் ட்ரெஸ் தான் வந்து நம்ம அடுத்தது வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த அளவில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் ஈவினிங் வந்து இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் லைவ் வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இதை கட் பண்ணி ட்ரேசிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி ட்ரேசிங் எல்லாம் பண்ணி இந்த கவுனுக்கு வந்து வச்சுருக்கோம். இது வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ லாங் வீடியோக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்றதால ஸோ இப்போ லைவை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தான். ஆமாம், இது லாங் வீடியோவுக்கு தான் செட் ஆகும். ஆமாம், இது லைட்டாக ரகலானே மைக்குக்கு ஏதா తెల్లని దోమపడే ఏడునే ఇది ఒకటి దోమతిమే అది కింద పడిచ్చిందా ఎట పడాలి ఇది ఫోన్ పడగా ఫోన్ పడగా పడి పెట్టవచ్చు కదా ఇది ఎలా కట్టి చూస్తా செக் செய்யல சார்ஜ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து லைவில் மீட் பண்ணலாம். எனக்கு ஃபுல் டயர்டாகிட்டோம் ஒர்க் பண்ணி. ஆமாம், டயர்டாகிடுச்சு. மணி 9 போகுது. 8:30 இன்னுமே ஈவினிங்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். காலையிலேருந்து மத்தியானம் வரையிலும் பண்ணோம். மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் இப்போ டீ டைம்லாம் முடிஞ்சு அப்புறம் கஸ்டமர் வந்தவங்களுக்கெல்லாம் கஸ்டமர் அட்டன் பண்ணோம். ஸோ அதனால தான் அதனால் இருக்குது. ரொம்ப டயர்டாக தெரியுதா மூஞ்சி? டயர்டாக உழைச்சா தான் அன்னன்னைக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வர